கைஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஊருக்கு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் கைஸ். அந்த வீடியோட பார்ட் 3 தான் கைஸ் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இதோ பாருங்கள், புகழும் அந்த பாப்பாவும் பால் சட்டி எடுத்து போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி சொல்லப்போனால் இன்றைக்கி காலையில் நடந்ததெல்லாம் எடுக்க முடியல கைஸ் வீடியோ. அதனால் இன்றைக்கி ஈவினிங் மட்டும் எடுத்திருக்கேன். ஹாய் கைஸ், இன்றைக்கி என்னால் காலையில் வீடியோ ஷூட் பண்ண முடியாதனால சாயங்காலம் உங்களுக்கு வேறு லெவலான என்ஜாய்மெண்ட்டுக்காக இன்றைக்கி ஒரு வீடியோ என்னன்னா கிரிக்கெட் விளையாட போகிறோம் கைஸ். பாருங்கள், இதான் கைஸ் நம்ம பேட்டு பால், இதில் தான் நம்ம விளையாட போகிறோம். வாங்க அதுக்கான இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா புகழ் நின்றுட்டுருக்க இடத்துல தான் கைஸ் இப்போ கிரிக்கெட் விளையாட போகிறோம். வாங்க விளையாடலாம். கைஸ், இப்போ அந்த இடத்துல கல்லெல்லாம் வச்சு மார்க்கிங் போட்டிருக்கேன். இப்போ அதை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து கிட்ட போய்க்கலாம். இங்கே பாருங்க கைஸ், இதான் கைஸ் இப்போ இந்த சைடு ஸ்டெம்ப்பு, குச்சி இல்லாதனால ஸ்டெம்ப்பு இதாக வச்சுருக்கோம். இது வரைக்கும் தான் கைஸ் இப்போ ரீச்சு, அதுக்குள்ளே தான் பேட்ஸ்மேன் நிற்கணும். அப்புறம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இது பவுலிங் கல், பவுலிங் பக்கத்தில் இருக்க ஸ்டெம்ப்பு கைஸ். அங்கேருந்து இங்கே, அப்புறம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தால் இங்கே ஒரு கல் இருக்குது கைஸ். இந்த கல்லை தாண்டி இங்கிட்டு பறந்து போனால் 6, உருண்டு போனால் 4 கைஸ். அவங்க அடிச்சுட்டு இங்கே இது வரைக்கும் ரன் ஓடிக்கலாம் கைஸ். கைஸ், இப்போ எங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு விளையாட போகிறது புகழ் கைஸ். அடுத்து இந்த பாப்பா, கடைசியாக நான் விளையாட போகிறேன். வாங்க புகழ் பேட்டிங்கை பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஓவர் தான் கைஸ். அதனால் 3 பேர்னா 3 ஓவர்லேயே மேட்சை முடிச்சிக்கலாம், சீக்கிரமே முடிச்சிக்கலாம். கைஸ், இப்போ புகழ் தான் கைஸ் பேட்டிங். இப்போ இந்த பாப்பா தான் பால் போட போகுது. ட்ரையல்ஸ் போடுப்பா. வாங்க ஃபஸ்ட்டு ட்ரையல்ஸ் போடலாம். இவன் யாருப்பா, இவன் ட்ரையல்ஸ் அடிக்க மாட்டேங்கிறான். கைஸ், இவனை பாருங்களே, ஏன்டா ட்ரையல்ஸ் அடிக்கலன்னு கேட்டால் ஒரு டைலாக் சொல்கிறான் பாருங்க. சொல்கிறா. இங்கே பாருங்க கைஸ், பூமிக்குங்கிறனால பாலை பூமிக்கு விட்டானா கைஸ். கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு பால் போடலாம், சீக்கிரம் போடு. என்னடா டொக்கு வச்சுருக்க? ஐயோ சீக்கிரம் பால் எடுத்தாச்சு. இந்த அடடா, ஒரு ரன் அடிச்சிட்டாங்க கைஸ். கைஸ், இப்போ புகழ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலில் ஒரு ரன் அடிச்சிருக்கான். இப்போ வாங்க செகண்ட் பால் போடலாம். பவுண்ட்ரி கைஸ். இங்கே பாருங்கள், செகண்ட் பால்லே பவுண்ட்ரி அடிச்சிட்டான். மொத்தமாக 5 ரன் அடிச்சிருக்கான். இப்போ வாங்க நம்ம தேர்ட் பால் அடிக்கலாம். தேர்ட் பால் போடுங்க. நாட் பால் கைஸ். 3ஆவது பாலை மிஸ் பண்ணியிருக்கான். இப்போ 4ஆவது பால் போடலாம். ஒய்டு கைஸ், இந்த 4ஆவது பால் ஒய்டு, அதனால் ரீ போடலாம் கைஸ். இப்போ வாங்க நம்ம 4th பால் போடலாம். மிஸ் ஸ்ட்ரைட்டாக கைஸ். இப்போ வாங்க நம்ம 5th பால் போடலாம். 5th பாலையும் அவன் மிஸ் பண்ணிட்டான் கைஸ். இப்போ கடைசியாக 6th பால் இருக்கு கைஸ். இப்போ வாங்க நம்ம கடைசி பாலை போடலாம். பாருங்கள், அடிச்சிட்டாங்க கைஸ். 6 கைஸ், வேறு லெவல் 6 கைஸ். மொத்தமாக இவன் 11 ரன் அடிச்சிருக்காங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா புகழ் அந்த பாப்பாக்கு ட்ரையல்ஸ் போடுறான். போட்டாச்சு, என்ன பண்ணுறாங்க, ட்ரையல்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் பால் போடலாம் கைஸ். லைட்டாக டச் விட்ருக்கு. புகழ் சீக்கிரம் போய் பால் ஆடு. ஐயோ, 1 அவுட்டா? இல்லை அவுட் இல்லை, வந்தாச்சு கைஸ். 2 பால் அடிச்சிருக்காங்க, அதில் 1 ரன் அடிச்சிருக்காங்க. இப்போ தேர்ட் பால் போடுறா புகழ். தேர்ட் பால் லைட்டாக டச்சுன்னு நினச்சா டச் இல்லை கைஸ். கைஸ், நம்ம விளையாடுற நேரத்தில் எங்கள் அம்மாச்சி பால் கறந்துட்டாங்க. இப்போ வாங்க நம்ம போய் கேமை கண்டினியூ பண்ணலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கறந்த பாலை புகழ் போய் வீட்டில் கொடுக்க போயிருக்கான். அது வரைக்கும் கேம் வந்து ரெஸ்ட்லேயே இருக்குது. அவன் வந்தால் தாங்க ஸ்டார்ட் ஆகும். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா புகழ் இங்கே வந்துட்டான். இப்போ வாங்க தேர்ட் பாலை கண்டினியூ பண்ணலாம். போடுறா தேர்ட் பால். லைட்டாக டச்சுன்னு நினச்சா டச் இல்லை கைஸ். இவங்க இப்படி தான் கைஸ் டச்சுன்னு நினைக்கும் போதெல்லாம் டச் இல்லாமல் போயிடுது கைஸ். இப்போ வாங்க நம்ம 4th பாலை போட்டுடலாம். அடிச்சாச்சு. டச்சா? இல்லை. வாங்க நம்ம 5th பால் போடலாம். புகழ் சீக்கிரம் போடுறான். டச்சு புகழ் சீக்கிரம் ஓடு. பால் ஒரு 2 ரன்னு 3. ஐயோ சீக்கிரம் ஐயோ கைஸ், தூக்கி ஒழுங்காக போட சொன்னால் மிஸ் பண்ணிட்டான் கைஸ். பாலை போட்டு பிடி கைஸ். இப்போ வாங்க புகழ லாஸ்ட் பால் போட சொல்லுவோம். சீக்கிரம் போடுறா. லாஸ்ட் பால் டச்சு. ஐயோ சீக்கிரம் போடா. இல்லை அது ரொம்ப தூரம். ஐயோ 2 ரன் ஓடிட்டாங்க. சீக்கிரம் 3 4 ரன்னு கைஸ். மொத்தமாக இவங்க அங்கே ஒரு 3, இங்கே ஒரு 7 ரன் அடிச்சிருக்காங்க. இவங்க ஓவர் முடிஞ்சு. இப்போ நான் தான் கைஸ் போட போகிறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா புகழ் 11 ரன் அடிச்சிருக்கான். அந்த பாப்பா 7 ரன் அடிச்சிருக்கு. இப்போ நம்ம தான் பேட்டிங் பிடிக்க போகிறோம். வாங்க கைஸ் போகலாம்.
பார்த்தீங்கன்னா செலியா ட்ரையல்ஸ் பிடிக்கிறேன் பேட்டிங். போ இது 4 ஓட போகுது. ஓடுறா செலியா. டேய் ட்ரையல்ஸ்ரா. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் செலியா பிடிக்கிறான். கைஸ் 4. செலியா செகண்ட் பால் பிடிக்கிறான். கைஸ் 6. கைஸ் செலியா இப்போ தேர்ட் பாலில் 8 ரன் அடிச்சிருக்கான். கைஸ் தேர்ட் பால் போடு பாப்பா. கைஸ் 4 ரன் ஓடுறாங்க. கைஸ் 1 2 அவ்வளோதான். கைஸ் நிறுத்திட்டாங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா செலியா ஃபோர்த் பால் பிடிக்கிறான். கைஸ் அடிச்சிட்டாங்க. கைஸ் செலியா ரன் ஓடுறா. 1 2 ரன் அடிச்சிட்டாங்க. கைஸ் நிறுத்திட்டாங்க. கைஸ் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா செலியா ஃபிஃப்த் பால் பிடிக்கிறான். கைஸ் 4. கைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் பால் செலியா பிடிக்கிறான். கைஸ் லைட் மிஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த மேட்ச்சில் இந்த பாப்பா வந்து 7 ரன் கைஸ், புகழ் வந்து 11 ரன் கைஸ், நான் வந்து 18 ரன் கைஸ். அதனால் இந்த கேமில் வின்னர் நான் தான் கைஸ். ஒரு வழியாக போன மேட்ச்சில் நான் தோற்றேன், இந்த மேட்ச்சில் நான் கடைசியாக ஜெயிச்சிட்டேன் கைஸ். அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 8 மணி ஆயிடுச்சு. நாங்கள் எல்லோரும் வெளியில் உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது உள்ளே என்னமோ அடுப்பில் சவுண்டு கேட்குது. வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். கைஸ் வாங்க அடுப்புக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ் இங்கே பாருங்கள், எங்கள் அம்மாச்சி கொலக்கட்டை செஞ்சிட்ருக்காங்க. அதுக்காக மாவு பிணைஞ்சி வச்சுருக்காங்க. வாங்க இதை என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். மூடி கைஸ் இதோ பார்த்தீங்கன்னா இது பிணைஞ்சி வச்ச மாவை இது சட்டியில் போட்டு வச்சு மூடியாச்சு கைஸ். இப்போ இதை நல்லா ஒரு எத்தனை மணி நேரம் போய் வேக வைக்கணும்? 15 நிமிஷம் வேக வைக்கணுமா கைஸ்? அதுக்கு 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். கைஸ் இதோ பாருங்கள், எங்கள் அம்மாச்சி பச்சை மிளகாய் வெட்டியிருக்காங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் வெட்டிகிட்ருக்காங்க. இப்போ தோல் உரிச்சிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இதோ பாருங்கள் மொத்த வெங்காயத்தையும் வெட்டியாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்துருக்கோம் கைஸ். அதையும் நம்ம இங்கே வெட்டி வச்ச வெங்காயத்து கூட வச்சிடலாம் கைஸ். இப்போ கடை அடுப்பில் வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ அந்த தண்ணி போனோடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கைஸ். இதோ பாருங்கள் உள்ளே எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இதோ பாருங்கள் கடுகு போட்டாச்சு. இப்போ நம்ம இப்போ வெட்டி வச்சு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கைஸ். இதோ பாருங்கள் நம்ம வெட்டி வச்சு எல்லாத்தையும் உள்ளே போட்டு இப்போ ஒரு கிண்டிக்கலாம் பாருங்கள். இப்போ இதை நல்லா வதங்கினோன்னே இதுக்குள்ளே இருக்க கொலக்கட்டை எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். முதல் இது வெந்திருக்கா இல்லையான்னு வாங்க காட்டுறேன் பாருங்கள் கைஸ். இதோ பாருங்கள் ஆவி பறக்க உள்ளே எல்லாமே வெந்திருக்கு. இப்போ இதை இன்னும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் கைஸ். வாங்க நம்ம இந்த கொலக்கட்டையை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், கொஞ்சம் அதில் ஒட்டிக்கிச்சு கைஸ். இதோ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் இதுக்குள்ளே கொட்டியாச்சு பாருங்கள். நல்லா சூப்பராகவே வந்துருக்கு. இதை நல்லா நம்ம கிண்டி விட்டே பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இது நல்லாவே கலர் வந்துருச்சு பாருங்கள் கைஸ். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதை நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை சாப்பிட்லாம் கைஸ். இதை நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வாங்க கைஸ் இதை நம்ம போய் உட்காந்து சாப்பிட்லாம் கைஸ். இப்போ வாங்க நம்ம இந்த கொலக்கட்டையை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கட் பண்ணு கைஸ். இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது கைஸ். இது ரொம்ப சூப்பராக காரமாக இருக்குது கைஸ். அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறதுல லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான ஆலில் போட்டுருங்க கைஸ். புகழும் அந்த பாப்பாவும் தான் கைஸ் இப்போ சாப்பிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு புகழ் டெக்கலாம். புகழ் எப்படா இருக்குது? நல்லாக்கா? எப்படி இருக்குங்க பாப்பா? எப்படி இருக்க? நல்லா இருக்கா? இவங்க 2 பேருமே நல்லா இருக்குன்னாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதான் கைஸ் இந்த பார்ட் 3 வீடியோ தான் கைஸ் இதோட லாஸ்ட்டு வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 10 ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஊருக்கு கிளம்புறோம். இதுக்கப்புறம் வர வீடியோ எல்லாமே நம்ம ஊரில் தான் கைஸ் வரும். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. பாய் கைஸ்.